Hello viewers, welcome back to our channel by the mom. So இன்னைக்கு நம்ம அத்தோ வீட்லயே எப்படி சமையா செய்யலாம்னு பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் அத்தோ வந்து ஒரு பர்மா ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ வாங்க அதை வீட்லயே எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம நார்மல் நூடுல்ஸ் ஆட் பண்ணுறோம். 750 கிராம் ஆட் பண்ணுறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க கலர்டு நூடுல்ஸே வரும் ஆரஞ்சு கலரில். நம்மளுக்கு அந்த கலர் இல்லாதனால இது ரொம்ப ஆப்ஷனல் தான். அந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். வேணான்னா விட்டுடலாம். யூஸ்வலாக அத்தோ அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்காக அந்த நூடுல்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. அடுத்து கடாயில் ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப முருவாக விட்டுறக்கூடாது. அத்தோனாலே இதுதான் ஸ்பெஷல். நம்ம நிறைய செஞ்சு ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அதுதான் அந்த அரோமா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஒன்ஸ் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகினா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ரோஸ்ட் பண்ண நம்ம ரெட் சில்லிஸை மிக்சியில் போட்டு திரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ண கார்லிக் ஒரு 200 கிராம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும். அதையும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். பாருங்கள், அந்த அரோமா வந்து சூப்பராக இருக்கும். இந்த கலரில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அப்படி நல்லா வரணும். நல்லா டார்க் ப்ரௌன் ஒரு மாதிரி வரணும். ரொம்ப கருவை விட்டுறாதீங்க. கருகிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் மாறிடும். இதுதான் பர்ஃபெக்டான அந்த ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்கள்ல. அடுத்து ஒரு 50 கிராம் உடச்ச கடலை, 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை, அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கோர்ஸாக திரிச்சு வச்சுக்கிறோம். கோர்ஸானா கொரகொரன்னு, ரொம்ப சாஃப்டாக பவுடர் ஆகாமல் கொரகொரன்னு திரிச்சு வச்சுக்கிறோம். இது நம்ம வந்து அந்த நூடுல்ஸில் போடுவோம். இது ஒரு கோட்டிங் மாதிரி. அடுத்து ஒரு சின்ன கிணியில் கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கோங்க. அந்த சால்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி போட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பூண்டை பொரிச்சோம் அதே மாதிரி வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீட்டமாக மெலிசாக வெட்டி நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்க ஆயிலில் போட்டு பொரிக்கிறோம். அதே தான் பூண்டு எப்படி நம்ம ப்ரௌன் கலரில் எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம வெங்காயத்தையும் எடுக்கணும். இந்த பூண்டும் வெங்காயம் தான் டேஸ்ட்டு. அதுதான் எல்லாமே. அந்த சோல் ஆஃப் த ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எல்லாமே. அது இல்லைன்னா அத்தோவே இல்லை. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 50 கிராம் புளியை இந்த மாதிரி ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணி எடுத்தாச்சு. நல்ல திக்கான புளி தண்ணியும் எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. எலுமிச்சப்பழம், கொத்தமல்லி எல்லாமே இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தட்டை அவங்க ஆக்சுவலி பேஜோ செய்வாங்க. அந்த பேஜோ வந்து அவங்களாவே செஞ்சு போடுவாங்க. உங்களால் பேஜோ செய்ய முடியலன்னா நம்ம இந்த மாதிரி தட்டை விற்கிறது பார்த்தீங்களா, அரிசி தட்டை, அது கூட வாங்கிக்கலாம். அதுவும் பேஜோ மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம ஒரு பவுலில் நூடுல்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் அதில் வந்து ரா ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கோஸ் டைஸ் பண்ணது அதையும் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு கொத்து போல் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். இதெல்லாமே ராவா. அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த வெங்காயம், ஃப்ளேவர்ஃபுல்லான அந்த வெங்காயம், அதை ஆட் பண்ணுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்டையர் நூடுல்ஸ்க்கும் பண்ணல, ஒரு பார்ட் நூடுல்ஸ் மட்டும் எடுத்து பண்ணுறோம். பொரிச்ச பூண்டு இப்போ ஆட் பண்ணுறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ண சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் இப்போ ஆட் பண்ணுறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம உடச்ச கடலையோ வேர்க்கடலையோ திரிச்சு கோர்ஸாக வச்சுருந்த அந்த பவுடர் ஆட் பண்ணுறோம். அதுவும் அதே தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்த அந்த சால்ட் வாட்டர், நம்ம சால்ட்டை நேரடியாக ஆட் பண்ணாமல் சால்ட் வாட்டராக ஆட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம திக்காக கரைச்சி வச்சுருந்தா அந்த புளி தண்ணி, அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு அளவு ஊற்றுங்க. அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில், நம்ம இந்த பூண்டு எண்ணெய், அந்த வெங்காயம் எண்ணெய் பொரிச்சு அந்த ஆயில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த பேஜோ ஆட் பண்ணுறோம். பேஜோ இல்லைன்னா அரிசி தட்டை நீங்கள் வாங்கி கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பதமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நூடுல்ஸ் கீழே இருக்குது, அந்த மசாலா எல்லாமே மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்து கீழேருந்து மேலே எடுத்து விடணும். இந்த மாதிரி நூடுல்ஸ் ஸ்பூன் அந்த கரண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அத்தோ ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹாட் பாயில்டு எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முட்டையை நல்லா ஹார்டாக நல்லா வேக வச்சுட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வச்சு, அப்புறம் மேலே கொத்தமல்லி, எலுமிச்சப்பழ சாறு, அப்புறமா புளி தண்ணி,
அப்புறம் நம்மளுடைய எண்ணெய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி முட்டையை க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணவும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த அத்தோ நூடுல்ஸ் கூடமே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் பொரிச்ச பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, ரா ஆனியன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு கணக்காக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அத்தோங்கிறது பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாக ஒரு பாப்புலரான பர்மீஸ் ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பரான பசங்க எல்லாருக்கும் பிடிக்கிற ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதை மாதிரி நல்லா இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி பர்மீஸ் ரெசிபீஸ் நிறைய எந்த நாட்டு ரெசிபீஸ் வேணும்னாலும் அதையும் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.